கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேன் கர்த்தர் அவர் சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகள் ஒரு வார்த்தையை பேசி திருப்பி கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு நன்றி. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் 7 வார்த்தை பேசினாரு. அதில் வந்து 3வது வார்த்தையை நான் விளக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வார்த்தையை பேசினாங்க கேட்டீங்க. அடுத்தது 3வது வார்த்தை என்னன்னு பாருங்க. ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று ஆண்டவர் சிலுவையில் பேசுகிறாரு. ஒரு இடம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலை எப்படின்னா சிலுவையில் வந்து அரைஞ்சிட்டாங்க. அவர் கைகள் கால்களில் ஆணி பாய்ந்து ரத்தம் அடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே விழுந்தோம், ஒரு அடிபட்டுருச்சு கையில், என்ன பண்ணுவோம், உடனே அது மருந்து போடணும், அது அம்மாட்ட சொல்லணும், அடுத்தது உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்குவோம். ஆண்டவர் பாருங்க, அவர் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளை என்ற ஒரே காரணத்தினால தான் அவரால் அந்த இடத்துல 7 வார்த்தையை பேச முடியுது. சாதாரண மனிதனால் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது. அவர் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிட்டு இருக்கு, உடம்பு ஃபுல்லாக வலி எல்லாத்துலேயும் இருக்காரு. அப்படி இருந்த சூழ்நிலையிலையும் அவரை தேவன் வல்லமையாக நடத்தி அவரை பேச வைத்தார். அவர் வந்து கடமைகளை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக ஆண்டவர் தேவன் அனுப்பினார். இது பைபிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 25 27 வரையும் ஒரு வாசிங்க. இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான இந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருடைய அம்மா மரியாளை நோக்கி சொல்றாங்க, அதோ உன் மகன் என்றார். அவருடைய சீஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, இருந்தாலும் ஆண்டவர் வந்து யோவானை நோக்கி சொல்றாரு, இதோ உன் தாய் என்றார். இதோட சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் வந்து ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே துன்புறுத்தினது, ஜெயிலில் இருந்தது, அதுக்கப்புறம் அடித்து கொண்டு வந்தது, சிலுவை சுமந்து கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தை பேசினதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் உள்ள இருக்கு. அவர் பேசிய 7 வார்த்தையிலையும் ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு. அதில் ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன் தாயை வந்து இத்தனை நாள் என்னை பாதுகாத்து கொண்ட தாய் அவங்க, அதனால அவர்களுக்கு வந்து இயேசு போனதுக்கு அப்புறமா அவரை பராமரித்து அவரை பார்த்துட்டு தாய் தனியாக இருந்துடக்கூடாது, அவர் எந்த பாவமும் தாய் செய்யலையே, அதனால அவர் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒப்பு கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஸ்திரீயே. அதை கவனிச்சு பாருங்க, ஏன் வந்து தன்னுடைய அம்மாவை அவர் ஸ்திரீன்னு சொல்லணும்? அவர் வந்து அவர் வயிற்றுல தான் பிறந்தார் ஏசப்பா, இருந்தாலும் அவர் அம்மா வந்து அவர் ஸ்திரீன்னு சொல்லியிருப்பாரு. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? நான் பெத்த புள்ள என்னை அம்மான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ஸ்திரீயே, யாரோ ஒருத்தனை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கு பெரிய விளக்கம் இருக்குது பைபிளில், அதை பார்க்கலாம். வர இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் வந்து கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது. அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். யோவான் 2:3 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். யோவான் 2:4 வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடியே இதே விஷயத்த சொல்லியிருக்காரு. தன்னுடைய அம்மாவை பார்த்து, ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன. இது வந்து ஆண்டவர் வந்து தன்னை உயர்த்தி அவரை தாயை தாழ்த்தணுன்ற அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் வந்து தேவனை கர்த்தரை பூமிக்கு அனுப்பி அவருடைய சித்த நிறைவேறதுக்காக அனுப்புனது. யாரும் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவளுடைய அம்மா தான் ஆண்டவரை கர்த்தரை உண்டாக்கினாரு, அதனால கர்த்தர் தெய்வம்னா அம்மாவும் தெய்வம் தான் அப்படின்ற விஷயம் யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு அப்பவே சொல்லியிருக்காரு. இந்த எனக்கும் உனக்கும் என்னன்றது ஒரு விளக்கம் பார்க்கலாம். லூக்கா 2:28. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து 2:28 லூக்கா. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து
8 லூக்கா 8:28. 2:8. அவன் இயேசுவை கண்டபோது அதேதான். கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். இந்த வார்த்தை எனக்கும் உனக்கும் என்னன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வந்து இருக்கும்போது ஆண்டவர் கர்த்தர் சந்திச்சு பேசும்போது இந்த வார்த்தையை அவன் வாயிலே சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உறவை பிரிச்சு காட்டுது. உனக்கு எனக்கு என்னன்னா, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ வேற நான் வேற அப்படின்ற ஒரு உறவு. இது வந்து ஆண்டவர் வந்து மரியாதையிடம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்றது வந்து அவர் ஏன் சொன்னாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவரை குற்றப்படுத்தணும் இல்லை அவங்களுக்கு குறைச்சி பேசணுன்றதுக்காக இல்லை. அவருடைய உறவு மாம்ச பிரகாரம் மட்டும்தான் வந்து மரியாள் வந்து இயேசுவின் தாய். ஆவி பிரகாரம் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து கர்த்தரை பூமிக்கு அனுப்புறதுக்கு ஒரே நோக்கம் ரட்சிப்பு. மக்கள் அனைவரும் ரட்சிக்கிறதுக்காக மட்டுமே கர்த்தரை வந்து தேவன் பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் யார் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மட்டும்தான். உலக மக்கள் யாரும் கர்த்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் மரியாதை கர்த்தர் வந்தாங்க. அதனால மரியாதை தெய்வமா கொண்டு அவரும் கர்த்தர், அவங்க தெய்வம்னா இவரும் தெய்வம், அவங்க அம்மா தானே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ ஒரு விளக்கமான ஒரு கருத்தை வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து மரியாதை தெய்வமா கொண்டு இயேசுவை இரண்டாவதாக கொண்டு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அவர் தான் கடவுள்னு நம்புறாங்க. அதுதான் தப்புன்றத பைபிள் அப்பவே ஆண்டவர் அவர் பேசிய ஒரு வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. ஆண்டவர் அது என்னதான் ஸ்ரீயே அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க அம்மா மேல இருந்த பாசத்துல அவர் மீதி உள்ளதை பேசியிருக்காரு. என்னன்னா, அவரை ஒப்பு கொடுக்கிறது, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். யோவானை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் யோவானை எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து நல்ல தேவை, ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அவருக்கு எல்லாமே கிடைச்சிரும். எது வந்து கேட்கணும் இல்லாமல் அப்படின்ற கட்டத்தில் இல்லை. இயேசு வந்து அவரை பார்த்தபோது என் கூட வந்து ஊழியத்துக்கு வா, என் கூட 40 செய்ய, என் கூடவே வா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடனே வந்தவர் தான் யோவான். ஏசப்பா அந்த பூமிக்கு வந்து அவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் கூட இருந்தவர் யோவான். அதனால அவரை பற்றி நன்கு அறிந்ததுனால யோவானை வந்து ஏசப்பா தேர்ந்தெடுத்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க. என்னதான் சொன்னாலும் அவர் மாம்ச பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அம்மா தான். ஆவி பிரகாரமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெறும் ஸ்திரீ, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான். இருந்தாலும் அது வந்து அவர் வயிற்றில் பிறந்தது, அவங்க இத்தனை நாள் பார்த்துக்கிட்டாங்க, உணவு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் கூட இருந்தாங்கன்னா அந்த மனசு கேட்காத ஆண்டவர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி காலத்தில் ஆண்டவர் இறந்து போனதுக்கப்புறம் யார் பார்த்துப்பாங்க அம்மாவை அப்படின்ற காரணத்துக்காக அவர் அன்பான சிஷ்யன் கூட இருந்த யோவானை நோக்கி, நீ வந்து போய் நீ உனக்கு இவங்க தான் அம்மா, உனக்கு இவதான் மகன், நீ 2 பேர் தான் உலகம் கடைசி வரையும் இந்த உறவுல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு. யோவான் 14:18 இருக்கும் பாருங்க. நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தை நிறைவேறதுக்காக ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் செய்த எல்லா விஷயத்தையும் மறந்து கரெக்டாக என்ன செய்யணுமோ, அந்த உலகத்துக்கு வந்து என்ன நோக்கமோ அவர் செய்து முடித்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு அவர் மரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.